உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த கரண்ட் ஷாக்கால இப்போ நான் ரொம்ப தெளிவாகிட்டேன். எனக்கு புரியல. அது என்னன்னா, அது ஆக்சிடென்ட் இல்ல, கடவுளுடைய பிளான் தான். அப்பா சித்தப்பா 2 பேருமே நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரஞ்சனை தெரியும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கும் ரஞ்சனை தெரியும். என்ன? ஆமா சக்தி, சினிமால நடக்கும்ல, ஹீரோ தலையில கட்டையால அடிப்பாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். கிட்டத்தட்ட எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு ஷாக் அடிச்ச உடனே எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ரஞ்சனை பார்த்திருக்கேன், நான் அவனை அடிச்சிருக்கேன். அவன் எங்க ஃபார்மால தான் வேலை பார்த்திருக்கான். எங்க ஃபார்மால ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா, அவகிட்ட தான் இவன் தப்பா நடந்துக்க பார்த்தா. அவன் தப்பா நடந்துக்கிட்டான். அதனாலதான் எங்க ஃபார்மா கம்பெனில இருந்து அவனை வெளியில அனுப்பணும். அதனாலதான் அவன் உங்களை சார்னு கூப்பிட்டிருக்கான். எக்ஸாக்ட்லி. ஆனா டாக்டர் சிவா, இத நம்ம யார்கிட்டயாவது சொன்னோம்னா நம்ம பேச்ச யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவும் சித்தப்பாவும் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் அவங்களை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க இப்ப இந்த ப்ராப்ளம்ல தலையிட விரும்பல. இதை எல்லார்கிட்டயும் நம்ம எப்படி நிரூபிக்கிறது? சிவாவும் சக்தியும் ஒன்னா இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்க கம்பெனியோட ஆபீஸ்ல எம்ப்ளாயிஸோட ஃபைல்ஸ்ல அதுல அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நாம அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்த்து ஆகணும். அதோட ரஞ்சன் எந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானோ அந்த ரெக்கார்ட்ஸும் அந்த பொண்ணோட ரெக்கார்ட்ஸும் இருக்கும். நாம அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த ரஞ்சனுடைய முகத்தருகே கிழிப்பா. சும்மா சொல்லக்கூடாது மேடம். நீங்க சொந்தம் வெளியாளுன்னு வித்தியாசமே பாக்குறது இல்ல. பெத்த புள்ளையவே நீங்க டபுள் கிராஸ் பண்றீங்க. அடடா, அடே முட்டாள், நான் ஒன்னும் என்னோட புள்ளைய டபுள் கிராஸ் பண்ணல. அப்பப்ப நாம நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்காக அவங்க மனச கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அந்த சக்தி கிட்ட நீங்க அப்படி என்னடா பாக்குறீங்க? எனக்கு அவகிட்ட வெறும் திமிருத்தனம் தான் தெரியுது. ஒரே ஒரு முறை உனக்கும் அந்த சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் கமிட்மெண்ட்டும் பினிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் சிவா சக்தியோட ஜோடி காலத்துக்கும் ஒண்ணு சேராது. இப்போ இந்த கார்டுல ரஞ்சன் வெட்ஸ் ரீமா சென் இல்ல, ரீமா சென்னுக்கு பதிலா சக்தியோட பேரு வந்துடும். அதோட சிவா வாழ்க்கையில இருந்து சக்தியோட பேரு காலத்துக்கும் ஒழிஞ்சு போயிடும். நீ சீக்கிரமா ரெடி ஆயிரு, நான் இப்பவே வரேன். இல்ல டாக்டர் சிவா, இது தப்பு. ஏற்கனவே என்னென்னமோ ஆயிடுச்சு. சித்தப்பாவையும் சித்தியும் இதுக்கு மேல நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அது மட்டும் இல்ல, நீங்க கூட இப்ப ரெஸ்ட் எடுத்து ஆகணும், சரியா? நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்க முடியுமா சொல்லு? டாக்டர் சிவா, ஆனா அக்கா, நீங்க இன்னுமா தூங்கல? சக்தி, நான் அந்த ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல சக்தி. எனக்கு விருப்பம் இல்ல. சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து சக்தி. இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்து. எனக்கு அந்த ரஞ்சனை சுத்தமா பிடிக்கல.
நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க நீங்க முதல்ல வந்து உட்காருங்க, வாங்க. அக்கா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க விரும்பல சக்தி. ஆனா அம்மா அப்பாவோட மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நீயே ஏதாவது ஐடியா பண்ணு அக்கா, ஏதாவது வழி புரியுதுக்கா. கண்டுபிடி. இல்லனா 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 என்னக்கா? இல்லனா இல்லனா நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்னைக்கோ என்ன என்ன மன்னிக்கவே மாட்டீங்க. அக்கா, அக்கா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு நான் வரேன், சரியான நேரம் பார்த்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். ரெடியா இரு. அக்கா சொல்லுங்க. இந்த கல்யாணம் மட்டும் நிக்கலன்னு வச்சுக்கோயே, நான் என்னோட உயிரைய விட்டுருவேன். அக்கா, நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? என்ன ஆனாலும் சரி, நீங்க இந்த மாதிரி கோழ மாதிரி பேசக்கூடாது. எனக்கும் சரி, சித்தப்பாவுக்கும் சரி, சித்திக்கும் சரி, தர்மா அண்ணாக்கும் சரி, உங்க சந்தோஷத்தை விட முக்கியமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. ஆனா ஆனா என்ன ஆனா? இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. சக்தி, 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 போனை ஸ்பீக்கர்ல போடு. ஒரு செகண்ட். ரீமா, உன் தங்கச்சியோட பேரு சக்தி. ஆனா நீ இவ்வளவு பலவீனமா இருக்க. நாட் குட். நான் என்னமோ இந்த ஃபேமிலியில இருக்க எல்லா பொண்ணுங்களும் தைரியமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். நீ இவ்வளவு பயந்தாங்குழியா இருக்க. சக்தி அப்படியே அவங்க சித்தி மாதிரி இருக்கா. ஆனா நீ உங்க அம்மா மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. சாரி. இங்க பாரு, இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கு தோணலாம். எந்த நம்பிக்கையும் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா நான் உன்கிட்ட சத்தியம் பண்றேன், நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இது ஒரு அண்ணாவா உனக்கு பண்ற ப்ராமிஸ். பொதுவா உறவுகளை சேர்க்கிறது கடவுள் தான். ஆனா எந்த உறவை பிரிக்கிற வேலையை கடவுள் எனக்கு அவுட் சோர்ஸ் கொடுத்திருக்கான்னு நினைச்சுக்கோ. அந்த ரஞ்சனை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. எல்லாரும் மிரள போறாங்க. இங்க பாரு, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாரு, எங்க ரீமா லட்சத்துல ஒருத்தி. அவனை போய் கல்யாணம் பண்ணிப்பாளா என்ன? கரெக்டு தானே? சரி ரீமா, நீயே சொல்லு. அந்த ரஞ்சனை ஒரு வழி பண்றதுக்கு நீ எங்க கூட இருப்பல்ல? எனக்கு எதுவுமே கேட்கலையே. அப்படி சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.